அண்மை செய்தி. சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். நோயாளிகளுக்கு தேவைப்படும் மருந்துகளை உடனடியாக வழங்குமாறும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதில் தமிழகத்தில் அந்த சுகாதாரத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். சுகாதாரத்துறையில் பல்வேறு இடங்களில் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல சுகாதார பணியாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக ஏற்கனவே தான் சுட்டிக்காட்டி இருப்பதாகவும், அதிலும் அந்த கொரோனா காலத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் மருந்து பொருட்கள் பற்றாக்குறை குறித்தும் தொடர்ந்து பல்வேறு பேட்டிகளை தான் கொடுத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது போன்ற விஷயங்களில் மிகுந்த அக்கறை கொண்டு உடனடியாக அவற்றை சரி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவறைகள் தூய்மையாக பராமரிக்கப்படுவதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும், கழிவு நீரை மிதித்துக் கொண்டும் கழிவு நீர் வெளியேறக்கூடிய ஒரு நிலையும் மருத்துவமனைகள் இருக்கக்கூடாது. அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இந்த சுகாதார சீர்கேடான விஷயங்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளில் காணப்படக்கூடிய சுகாதார சீர்கேடுகளை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.